காவேரி பாட்டு பாடிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக விஜய் வராரு. வந்தோடனே கேட்குறாரு, என்ன இப்படி பாட்டு பாடிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, என்ன என் பாட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் கேட்க முடியல அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரி, ஏன் அந்த நகை அங்கே இருக்குது, அதை எடுத்து நீ பீரோக்குள்ளே வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, நான் எப்படி வைக்க முடியும், பீரோவோட சாவி தான் என்கிட்ட இல்லைல்ல, நான் எப்படி வைக்க முடியும் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஆமாம் இல்லை, சரி இரு நான் பீரோவோட சாவி தரேன் நீ வை அப்படின்னு சொல்கிறாரு. சரி அந்த நகையை நான் கரெக்டாக வச்சிடுறேன், ஆனால் நான் வீட்டுக்கு போகும்போது அக்ரிமெண்ட் முடிஞ்சோடனே அந்த நகையெல்லாம் நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அப்படியா, ஏன் நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, எனக்கு உங்கள் நகை எதுவுமே வேண்டாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஆமாம், உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், அவங்களுக்குலாம் சம்பளம் போடுவீங்களா போட மாட்டிங்களா, இதற்கு சம்பளமே போடலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, போயிட்டு ஃபஸ்ட்டு உன்னோட மொபைலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மொபைலை பார்க்குறாங்க. பார்த்தா 50,000மா, அப்பா இவ்வளோ சம்பளமா, எனக்கு 50,000 சம்பளமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. ஆமாம், ஏன் இது போதுமா இல்லை இன்னும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. எனக்கு 50,000 சம்பளமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜய் சொல்கிறாரு, நான் 10 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கி கொடுத்தேன், அதெல்லாம் பெருசாக தெரியல, இந்த 50,000 பெருசாக தெரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா எனக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க, நான் சம்பாதிச்சிருக்கேன், இதில் 50,000 பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கொடுக்குறாங்க. எனக்கு எதுக்குமா பணம், எனக்கு வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் குடும்பத்தை அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா, எனக்கு 50,000 சம்பளம் கிடச்சிருக்கு, நீ இதை வச்சுக்கோமா, இதை வச்சுட்டு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கொடுக்குறாங்க. அவங்க அம்மாவும் வாங்கிக்கிறாங்க. அப்போ கங்கா சொல்கிறாங்க, இந்த மாதம் கரெக்டாக போயிட்டு வாடகை கொடுத்துடலாம், இனிமேல் இந்த வீட்டில் நம்ம சும்மா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரனை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் போய்ட்டு ஏடிஎம்மில் பணம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அப்போது பக்கத்தில் இருக்க நர்மதா பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஏன் நர்மதா நீ சிரிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான் சிரித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே கங்கா சொல்கிறாங்க, எதுக்காக உங்களை பார்த்து நர்மதா சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக இல்லை, ஒரு வாட்டி ஏடிஎம்மில் பணம் எடுக்க போனேன், எனக்கு எடுக்க தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ சாரிங்க, உங்களுக்கு பணம் எடுக்க தெரியாதா, சாரி என்னை மன்னிச்சிடுங்க, நானே போய்ட்டு பணம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா போகிறாங்க. போயிட்டு பணம் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க தாத்தா எல்லாருமே அங்கே இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, இந்தாங்க நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு வாடகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. எதுக்குமா அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்குற, வாடகைலாம் எதுவுமே வேணாமா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அதெல்லாம் இல்லைங்க, இது வரைக்கும் ஓகே, ஆனால் இனிமேல் கண்டிப்பாக நாங்கள் பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், நீங்கள் பணத்தை வாங்கிக்கோங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரிம்மா நீ பணம் கொடுக்குற, அதனால் நான் வாங்கிக்கிறேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வாங்கிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்கேருந்து வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே, ஆமாம் நான் போய்ட்டு வாடகைலாம் கொடுத்துட்டு வந்துட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் கங்கா, நீ நல்ல வேலை பண்ணியிருக்க, பணத்தெல்லாம் கொடுத்துடணும், இனிமேல் நமக்கு வேண்டாம், ஏன்னா அவங்க நம்மளை ஒரு மாதிரி கஷ்டமாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் மாதம் வாடகையை கரெக்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அங்கேருந்து ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க காவேரி. என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. எனக்கு என்ன சொல்கிறதே தெரியலங்க, எனக்கு 50,000 சம்பளம், அப்பா அவ்வளோ பணத்தையும் எடுத்துகிட்டு போய் என் அம்மா கிட்ட கொடுத்துட்டேன், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, எங்கள் வீட்டில் இருக்கவங்க பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இப்போ நான் இந்த பணத்தை கொடுத்ததில் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா, அதுக்காக தான் நான் உங்களோட ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருக்கேன், வேறு எந்த காரணமும் இல்லை, எனக்கு நீங்கள் 50,000 கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ், எங்கள் அம்மா கிட்ட நான் கொடுத்துட்டேன், எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இனிமேல் வீட்டில் இருக்க பிரச்சனை எல்லாமே சரியாயிடும், எனக்கு கண்டிப்பாக நான் இனிமேல் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கிட்ட சொல்கிறாங்க.